இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு பதவியேற்பு விழாவை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு கூஸ்பம் மொமெண்ட் இன்னைக்கு நடந்தது. சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே ஒரு ஆனந்த கண்ணீர் நிரம்பி வடிஞ்சது, சந்தோஷமாகவும் இருந்தது. அன்னையர் தினத்தை முன்னிட்டு தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய தாய்க்கு முதல்வர் பதவியை பரிசா கொடுத்திருக்காரு. இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான். பெத்தா இப்படிப்பட்ட புள்ளைய பெக்கணுன்ற மாதிரி மிக சிறந்த செயலை செஞ்சிருக்காரு முதல்வர் தளபதி விஜய் அவர்கள். அதுலயும் இதுவரைக்கும் எந்த தலைவருமே சொல்லாத வார்த்தையை தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. நாம ஆட்சிக்கு வந்துட்டோம், இனிமே நாம தான் அப்படின்ற பேர்ல யாராச்சும் எங்கேயாச்சும் ஆட்டம் போடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்தெல்லாம் குழி தோண்டி புதைச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணவும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் யாருமே தங்களோட கட்சியையும் கட்சி தொண்டர்களையும் இப்படி வான் பண்ணதே இல்லை. இதுதான் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா நடந்திருக்கு. முதல் நாள் முதல் கையெழுத்துல 200 யூனிட் மின்சாரம் இலவசம், 2வது கையெழுத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, 3வது கையெழுத்து மாவட்ட வாரியாக போதைப் பொருள் தடுப்பு படை. தமிழ்நாட்டில் இருக்கிறதே இந்த 3 பெரும் பிரச்சனை தான். இது 3த்துக்குமே சொல்யூஷன் கொடுத்துட்டாரு முதல் நாள்லயே. இந்த பதவியேற்பு விழால ஒரு வருத்தமான விஷயமும் சில கசப்பான விஷயங்களும் நடந்தது. வருத்தமான விஷயம் என்னன்னா, தளபதி விஜயோட ஃபேமிலி இன்னைக்கு வரல. அவங்களோட குழந்தைகள் மற்றும் மனைவி இந்த பதவியேற்பு விழாக்கு வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் பரவலா தங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியால பகிர்ந்துக்கிட்டாங்க. அதையும் பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு நபர் வந்ததையும் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அவங்க வரத மக்கள் விரும்பல, ஆனா அதையும் மக்கள் கடந்து போற சூழ்நிலையில இருக்காங்க. இன்னொரு கசப்பான விஷயம் என்னன்னா, தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது அனைத்து எதிர்கட்சிகளையும் வருத்தத்துக்குள்ளாக்கியது. அதை பத்தி தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எது இருந்தாலும் ஒரு தமிழன் தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்றது எல்லாருக்குமே சந்தோஷம்தான். கடந்த ஆட்சி காலத்துல நிறைய கடன்கள் வாங்கியிருக்காங்க. கஜானா ரொம்ப காலியா இருக்கு. அதனால அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றுறதற்கு கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும். ஆனா கண்டிப்பா எல்லாத்தையும் நிறைவேற்றுவோன்னு சொல்லியிருக்காரு. இதுவும் எதிர்கட்சிகளுக்கு கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு. இவங்களோட அரசியல் விளையாட்டை இனி நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று பதவியேற்ற முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் மற்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.